ஒரு குயவர் ஒருத்தர் பானை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த குயவன் பக்கத்துல ஏராளமான பானைகள், குடங்கள், சட்டிகள் அடுக்கப்பட்டிருந்துச்சு. அவன் பக்கத்துல ஒரு ஆடும் கட்டி போடப்பட்டிருந்துச்சு. அப்பப்போ அந்த ஆடு மே மேன்னு கத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அங்க ஒரு வயசான மகான் மெல்ல மெல்ல நடந்து அந்த குயவன் பக்கத்துல வந்தாரு. அந்த குயவன் பானை செய்யறத பார்த்தபடியே தரையில உட்கார்ந்தாரு. வந்தவருக்கு ஒரு சிறு மண் கலயத்துல குடிக்க தண்ணி கொடுத்தாரு அந்த குயவன். அதை வாங்கி குடிச்ச குரு, இந்த ஆட்டை நீங்க வளர்த்துட்டு வரீங்களான்னு கேட்டாரு. அதுக்கு அந்த குயவனும், இல்ல சாமி, இது காட்டாடு, இந்த பக்கமா வந்துச்சு, அதான் பிடிச்சு கட்டி போட்டுட்டேன்னு சொன்னாரு. சரி, எதுக்காக கட்டி போட்டிருக்கீங்க, அதை விட்டுட வேண்டியதானே அப்படின்னு கேட்டாரு அந்த குரு. அதற்கு அந்த குயவனும், கூடிய சீக்கிரம் பண்டிகை வரப்போகுது, இறைவனுக்கு பலி கொடுக்கலாம்னு நான் வச்சிருக்கேன். இறைவனுக்கு பலியா அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டாரு அந்த குரு. அதற்கு அந்த குயவனும், ஆமா சாமி, தெய்வத்துக்கு திருவிழா அன்னைக்கு பலி கொடுத்தோம்னா விசேஷம். தெய்வமும் அந்த பலியை ஏத்துக்கிட்டு மகிழ்ச்சி அடைஞ்சு வரம் கொடுக்கும், எல்லாமே சுபிட்சமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாரு அந்த குயவன். இதை கேட்ட குரு வேகமா எழுந்திருச்சாரு. இப்போ குயவன் தண்ணி கொடுத்த அந்த மண் களையத்தை வேகமா ஓங்கி தரையில அடிச்சாரு. அந்த பானை துண்டு துண்டா செதறி போச்சு. இதை பார்த்த அந்த குயவனுக்கு ஒண்ணுமே புரியல, தகிச்சு போய் நின்னாரு. துறவியை வெறிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாரு. சில்லுகளை எல்லாம் ஒன்னா பொறுக்கி சேர்த்தாரு அந்த குரு. இப்போ அந்த குயவன் கிட்ட நீட்டினாரு. அந்த குயவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சாமி இதுன்னு கோவமா கேட்டாரு. அதற்கு அந்த குருவோ, உனக்கு தான் இது பிடிக்குமேப்பான்னு சொன்னாரு. அப்பவும் அந்த குயவனுக்கு எதுவுமே புரியல. குயவனோட குரல்ல ரொம்ப உஷ்ணம் தெரிஞ்சுது. நான் கஷ்டப்பட்டு செஞ்ச பானையை உடைச்சு அதை மறுபடியும் என்கிட்டயே எனக்கே பிடிக்கும்னு சொல்லி குடிக்கிறீங்களே, இது என்ன நியாயம்னு கேட்டாரு அந்த குயவன். அதற்கு அந்த குருவோ, நீ சொல்றது எல்லாம் சரிதான். ஆண்டவன் படைச்ச ஒரு உயிரை கதற கதற வெட்டி கொன்னு பலியிடலாம்னு மட்டும் உனக்கு யார் சொன்னது? இதை இறைவன் வேற மகிழ்ச்சியோட ஏத்துக்குவார்னு சொல்றீங்க. இது எப்படி நம்புற நீனு? எந்த தாய் தன்னோட குழந்தை கதறதை கேட்டு சகிச்சுக்குவா? அல்லது எந்த தகப்பன் தன்னோட குழந்தை கொல்லப்படுறதை விரும்புவான்? இந்த மாதிரி குரு கிட்ட இருந்து அடுக்கடுக்கா கேள்விகள் வந்துகிட்டே இருந்துச்சு. குரு கேள்வி கேட்க கேட்க குயவன் ஒரு நிதான நிலைக்கு வந்தான். நிதான நிலைக்கு வந்த குயவன் ஆட்டோட கழுத்துல இருந்த கயித்தை அவிழ்க்க தொடங்கினான்.